யாருக்காவது பத்தின டீடைல் தெரியுமா? யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களான்னு தெரியல சார். கடந்த ஒரு வருஷமா இந்த வீடு இப்படிதான் இருக்கு. யாரும் வந்துட்டு போன மாதிரினா எனக்கு தெரியல சார். நீங்க? என் பேரு உமா சார். 2 வீடு தள்ளி, அதுவும் அந்த வீட்டுல தான் இருக்கேன் சார். உங்களுக்கு உங்களை பத்தின டீடைல்ஸ் தெரியுமா? அவ்வளவு தெரியாது சார். எங்கேயோ ஊர் சைட் போன இருக்கு. போன வருஷம் தான் இந்த வீட்டை வாங்கிட்டு இங்க வந்தாங்க சார். அவரும் அந்த பையனை மட்டும் தானா? இல்ல சார், இந்த பெரியவரு, அவரோட பொண்டாட்டி, 2 பசங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு சார். ஒரு நாய் கூட வச்சிட்டு இருந்தாங்க சார். கத்திக்கிட்டே இருக்கும். அது டிஸ்டர்பா இருக்குன்னு நாங்க கம்ப்ளைண்ட் கூட பண்ணோம் சார். அவங்க கேட்கல சார். அதுக்கப்புறம் அவங்க யாரோடையும் கூட பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் பேசுறது இல்ல சார். 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இந்த வீட்டுல பேய் இருக்கு, அதான் இப்படி திடீர்னு வரணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாங்க சார். ஆமா சார். ஆனா நான் கண்ணால பார்த்தது இல்ல. அப்பப்ப சத்தம் மட்டும் ஏதோ கேட்கும் சார். சத்தானா? கத்துற சத்தம், அப்புறம் மியூசிக் சவுண்ட் ஒண்ணு கேட்கும் சார். அந்த பையனா கூட இருக்கலான்னு நாங்க அதை பெருசா எடுத்துக்கல சார். அந்த பொண்ணு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா சார். அவங்க அம்மா இறந்ததும் அந்த பொண்ணை எங்கேயோ வெளிநாட்டு கல்வி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க சார். அவங்களோட கண்டக்ட் டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? இல்ல சார், எங்களுக்கு தெரியாது. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். தென் இவங்க சொன்ன டீடைலா ரிட்டர்ன் எழுதி வாங்கிங்க. அண்ட் இன்னைக்கு நைட் நீங்க 2 பேரும் இந்த வீட்டு டியூட்டில இருங்க. சஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது உண்மை இருக்கான்னு பாருங்க. ஓகே ஓகே சார். அவ எதுவும் சார் பிரியாணி வாங்கி கொடுக்க போறீங்களா? அம்மா டியூட்டில இருக்கும்போது போன் பண்ணாதீங்க.